நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு முழுத்தவனை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. பிடித்த கையில் ஏடு கொடுத்த ராஜனி வந்தானம்மா. இந்த ஊரு உலகெங்கும் தேடி பார்த்தாலும் வீடு எவன்தானம்மா. வலிமை இருந்த போதும் மிக எளிமையோடு இருந்தார். வெள்ளை உள்ளம் கொண்ட எங்கள் கருப்பு காந்திவனே நாடு பார்த்ததுண்டா. மக்கள் தலைவர் காமராஜ் பாரத பெருந்தலைவர் என்றும் கர்ம வீரர் என்றும் காலா காந்தி என்றும் கல்விக்கே கண் கொடுத்தவர் என்றும் ஏழை பங்காளர் என்றும் இந்திய மக்களால் இதயங்கலந்த அன்புடன் அழைக்கப்பட்ட அரசியல் துறவி காமராஜர் பற்றிய நினைவுகளை அவரது பாதையில் இளமை காலம் தொட்டு 25 ஆண்டுகளாய் அடியொற்றி நடக்கும் என் இனிய நண்பர் தமிழருவி மணியன் இப்போது பகிர்ந்து கொள்கிறார். என் இனிய நண்பர்களே வணக்கம். என் சமகால சமுதாயம் மெல்ல மெல்ல மறந்து கொண்டிருக்கும் ஒரு மகத்தான தலைவனை இன்றைய இளைஞனிடம் இனங்காட்டுவதற்காக என் ஊமை மௌனத்தை உடைத்துக் கொண்டு உங்களிடம் நான் இன்று பேசுகிறேன். நண்பர்களே, நம்மை பற்றிய சரியான மதிப்பீடு நமக்கில்லை என்பதுதான் வேதனைக்குரியது. நாம் யார்? நம் நோக்கங்கள் யாவை? நம் வாழ்க்கை ஏன் வெளிச்சத்திற்கு வராமல் வறுமை இருட்டில் விழுந்து கிடக்கிறது? சமுதாய பிரஜையும் சரியான அரசியல் பொறுப்புணர்வும் நம்மிடம் வந்து சேராமல் வழியில் தடுப்பது எது? இவை குறித்து ஒரு தெளிவான தேடல் நடந்தாலன்றி இங்கே தேவ விடியலுக்கு வாய்ப்பே இல்லை. நாம் வெள்ளிக்கும் ஈயத்திற்கும் வித்தியாசம் தெரியாத வியாபாரிகள். அதனால்தான் மாணிக்கத்தை மறுதலித்துவிட்டு கூழாங்கற்களை கூடையில் குவித்தோம். தேவாலயத்தில் தன்னை அடித்து புனிதச் சுடர் பரப்பும் மெழுகுத்திரியை விட கண்ணை பறித்து கவர்ச்சியை காட்டும் தெருவோரத்து நியான் பல்புகளிடமே நமக்கு நேசம் பிறந்தது. கண்ணீரை துடைப்பதற்கு காலத்தின் கருணையால் நம் கண்முன்னே வந்து நின்ற நல்ல மேய்ப்பனை நாம் புறக்கணித்தோம். நம்மை மேய்பவர்களுக்கே நாம் மனம் விரும்பி மாலையிட்டோம். நம்மை சொல்லி குற்றமில்லை நண்பர்களே. நம் பாரம்பரிய பின்னணி அப்படி. நம் முன்னவன் பேகன் உழைப்பின் வடிவமான பொதி சுமக்கும் கழுதைக்கா போர்வையிட்டான். தோகை விரித்து கவர்ச்சி விருந்தளித்த மயிலுக்குத்தானே அவனிடம் மரியாதை கிடைத்தது. நாம் வள்ளல் பேகனின் வாரிசுகள். கருப்பாயிருப்பதனால் குயிலின் கழுத்தை முறித்துவிட்டு பளபளப்பாய் படமெடுக்கும் பாம்புக்கு பால் வார்க்கும் புத்திசாலித்தனம் நமக்கு மட்டுமே சொந்தம். இல்லாவிட்டால் நாம் கோடம்பாக்கத்தை கோவிலாக கொண்டிருப்போமா? நண்பர்களே, நம் கடந்த கால தவறுகளிலிருந்து நாம் எந்த பாடத்தையும் கற்கவில்லை. கஞ்சிக் கலையங்களை விட நமக்கு எப்போதும் காதுக்கு சுகமளிக்கும் கச்சேரிதான் முக்கியம். அதனால்தான் நம் வயிற்றுக்கு சோரிட உழைத்தவனை தோற்கடித்து பேச மட்டுமே தெரிந்தவர்களை பெருமைப்படுத்தினோம். இந்த தேசத்தின் அரசியல் முற்றாக ஆரோக்கியம் இழந்து ஊழல் பெருநோய் பிடித்து முடைநாற்றம் வீசுவதை இன்னும் எத்தனை நாள் நாம் மௌனமாக பார்க்க இருக்கிறோம்? இந்திய சந்தையில் இப்போது ஆடு மாடுகளை விட மலினமாக விலை போவது நாம் தேர்ந்தெடுக்கும் அரசியல்வாதிகளே என்பதை நாம் அறிய மாட்டோமா? விதியே விதியே, தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தாய் எனக்குறையாயோ என்று பாட்டில் சோகம் வளர்த்து புலவன் பாரதி புலம்பித் தவித்தான். யார் தவித்து என்ன பயன்? வாழ்வதை விட சாவது சுகமானது என்று
சலித்து கிடக்கும் சமூகத்திற்கு மனிதன் எத்துணை மகத்தான சொல் என்று நம்பிக்கையூட்டி நலிவினை போக்கும் வசந்த நேரம் ஒன்று வரவே வராதா? வரும் நண்பர்களே, வரும். அதற்கு நாம் தன்னலமற்று மண்ணலம் காக்கும் தலைவர்களை கண்டெடுக்க வேண்டும். ஒரு நல்ல தலைவனுக்குரிய அடையாளங்கள் என்னவென்று என்னை கேட்கிறீர்களா? அடையாளங்களை தேடி நீங்கள் எங்கும் அலைபாய வேண்டாம். பொது வாழ்வில் நேர்மை, தனி வாழ்வில் தூய்மை, வார்த்தைகளில் வாய்மை, இவை மூன்றும் உள்ள மனிதனை உருவாக்குங்கள். முடியாவிட்டால் நீங்களே அப்படி உருவாகுங்கள். இந்த மூன்று மேலான பண்புகளின் ரசாயன கலவையில்தான் ஒரு கருத்த மனிதன் நம்மில் உதித்து எழுந்தான். அந்த மனிதனுக்கு காலம் தந்த பெயர்தான் காமராஜ். யார் அந்த காமராஜ்? கால வெள்ளத்தில் கரைந்து காணாமற் போகும் நன்றியுள்ள கடைசி தமிழனும் மறக்கக்கூடாத அரசியல் மகரிஷி. நல்ல மனிதர்களை காண்பதே அரிதாகிவிட்ட மண்ணில் தெய்வ குணங்களோடு உலா வந்த திருமகன். கல்லாமையை கருவறுக்கவும் இல்லாமையை இல்லாதொழிக்கவும் நாடு முழுவதும் வேள்வி நடத்திய நாயகன். வாழ்வின் சகலவிதமான இன்பங்களையும் ஒன்றுவிடாமல் அனுபவிக்க துடிக்கும் அதிகார வெறிபிடித்த அரசியல்வாதிகளுக்கு இடையில் சகலத்தையும் சமுதாய நலனுக்காகவே அர்ப்பணித்த மகத்தான மனிதன். தமிழ் நிலத்தில் 9 ஆண்டுகள் ஊழலற்ற ஓர் உயரிய ஆட்சியை தந்த தன்னிகரில்லாத தலைவன். அறியாமை இருட்டில் அழுந்திக் கிடந்த இளம் பிள்ளைகளின் இதயத்தில் கல்வி வெளிச்சத்தை இலவசமாக பாய்ச்சிய கருணை வள்ளல். ஆறுகளின் முதுகின் மேல் அணைகளை எழுப்பி விவசாயத்தின் விளைச்சலை வளர்த்த வித்தகன். தொழில் வளத்தில் தமிழகத்தை இந்தியாவிலேயே 2வது மாநிலமாக மாற்றிக் காட்டிய அற்புதமான ஆட்சிக் கலைஞன். உலகப் புகழின் உச்சியில் இருந்தபோது சொந்த மண்ணில் சொந்த மனிதர்களாலேயே தோற்கடிக்கப்பட்ட பின்பும் எந்த வெறுப்பும் வேதனையும் இல்லாமல் இந்த தேசத்தின் மேன்மைக்காகவே இறுதி வரை உழைத்த உத்தமன். நண்பர்களே, முக்கால் கை சட்டையிலும் முழந்துண்டு வேட்டியிலும் சுயதேவைகளுக்கு சுவரெழுப்பிக் கொண்ட அந்த பெருந்தலைவனின் பெருமைகளை தனிமையின் தாழ்வாரத்தில் நான் உலவுகிற போதெல்லாம் என் உள்மனத்தின் உணர்வுகளை முற்றுகையிடும் அந்த எளிய ஏழை பங்காளனின் நினைவுகளை உங்களிடம் ஓர் உயர்ந்த சமூக நோக்கத்திற்காக பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல் தவிர்க்க முடியாத ஒரு தவிப்பும் தாகமும் என்னுள் எழுகின்றன. காமராஜ் என்ற தனி மனிதனின் ஜனனம் முதல் மரணம் வரை விரிந்து கிடக்கும் வாழ்க்கை வரலாற்றை விளக்குவது என் நோக்கமன்று. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பது போல் அந்த மகத்தான மனிதனுக்கும் 2 பக்கங்கள் உண்டு. அரசியல் சாதனை ஒரு பக்கம், தனிமனித பண்புகள் மறுபக்கம். இந்த இரண்டையும் இன்றைய இளைஞனின் இதயத்தில் விதைப்பதுதான் என் லட்சிய வேட்கை. நண்பர்களே, விரிந்த வானத்தில் சிதறிக் கிடக்கும் நட்சத்திரங்களை ஒவ்வொன்றாக விழிகளால் அளப்பது போல் காமராஜரின் அரசியல் சாதனைகளை நான் தனித்தனியாக சிந்தித்துப் பார்க்கிறேன். 1903 ஜூலை மாதம் 15ஆம் நாள் மானுடத்தின் பாவங்களைச் சுமக்க மனிதகுமாரன் மண்ணில் மலர்ந்ததைப் போல் வறுமை இருளில் வாடிக்கிடந்த நம்மை வாழ்விப்பதற்காகவே விருதுப்பட்டியில் காமராஜ் பிறந்தார். அவர் பிறந்தபோது வான வீதியில் எந்த அதிசயமும் அரங்கேறவில்லை. நாட்டு மக்கள் கனவில் இரவில் வந்து இரட்சகர் பிறந்ததாய் தேவதூதர்கள் தெரிவிக்கவில்லை. தேங்காய் வியாபாரி குமாரசாமிக்கும் எழுத்தறியாத சிவகாமி அம்மைக்கும் ஏழை மகனாய் சமூகத்தின் பிற்படுத்தப்பட்ட சாதியில் எந்த பாரம்பரிய பின்னணியும் இல்லாமல் காமராஜ் பிறந்தார். தங்கமணி மாளிகையில் தனி வயிற பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு திருநாள் அலங்கார சிலை போல் அலங்கரித்து வாழ்த்துளிக்க பெற்றெடுக்கும் மகனாக வந்ததில்லை. வண்ணமலர் தொட்டிலே வடிவம் அசைந்ததில்லை. மாமதுரை நாட்டில் மறவர் படை நடுவில் தேமதுரத் தமிழ் பாடும் திருநாடார் தங்குலத்தில் வாழையடி வாழையென வந்த தமிழ் பெருமரவில் ஏழை மகன் ஏழையென இன்னமுதே நீ பிறந்தாய். நிமிர்ந்தால் தலையிடிக்கும், நிற்பதற்கே இடமிருக்கும் அமைவான ஊர்குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய் என்று பெருந்தலைவர் பிறந்த சூழலை கவிதையில் அழகாக காட்டுகிறார் கவியரசர் கண்ணதாசன். இப்படி விருதுப்பட்டியில் பிறந்த காமராஜ் இருள் சூழ்ந்த இந்தியாவின் தலையெழுத்தை 2 முறை மாற்றி எழுதும் மனிதனாய் எப்படி வளர்ந்தார் என்பதுதான் என் வாழ்கால இளைஞன் அறிந்து கொள்ள வேண்டிய வரலாறு. நண்பர்களே,